இன்னைக்கு தன் ஆட்சியை வந்து மெஜாரிட்டி காட்டுறதுக்காக யாரு கூட வேணுமாலும் போறாரு. திமுக ஆதரவு ஓட்டு போட்டா அதையும் ஏத்துக்கிற மாதிரி மனோவளத்தில் இருக்கிறாரு. அப்புறம் திமுக கூட்டணிகள்கிட்ட போய் சேர்த்துக்கிறாரு. ஆமா, சிலர் சொன்னாங்க அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னும் போது திமுக பெருந்தன்மையோட நடந்துகிட்டா என்ன, அதான் விஜய் ஆட்சிக்கு ஆதரவு அதான் ஓட்டு போட்ட அந்த தெரிவிக்கலாம்ல. அப்பாவி மக்கள். அதாவது இவங்களுக்கு எதிராக ஓட்டி போட்டு ஆட்சியை கவுப்பாங்களாமா, ரொம்ப எளிவா பேசுவாங்களாமா. அவர் பிரச்சனை வரும்போது திமுக அவருக்கு ஆதரிக்கும் செய்யணுங்கிற இந்த அரசியல் கண்ணோட்டம் இல்லாத மக்களா இருக்கிறாங்க பாத்துங்க. எப்படியாவது விஜய் இருக்கணும். ஏன் நீ ஆதரவு இருந்தா குறைஞ்சிருவியா அப்படின்னு நான் பார்த்தேன் அந்த வீடியோலாம். பெண்கள் பேசுறாங்க. கொடுக்க வேண்டியது தானே திமுக. வந்தா நீ நான் சப்போர்ட் பண்ண வேண்டியது. இப்படிதான் இருக்குது. ஒரு ஒரு பொண்ணு அழுந்தது இல்ல. ஐயையோ! விஜய் அங்கிளுக்கு கேயு டிவில படவே போட மாட்றாங்கன்னு. அதோட வளர்ந்த வடிவமா தான் இருக்கிறாங்க அவங்க. இங்க குழந்தைகளோட மனநிலை விஜய் எப்படி ரசிக இல்ல, மனோபாவம். அப்ப இளைஞர்கள் கூட அதிகமா நம்ம பேசுறது இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிறது கேப் இருக்கு. இல்லையா? கேப் இருக்கு. அத நம்ம விட்டுட்டோம். ஏன்னா நம்ம வீடியோக்களை நான் தான் பாக்குறவங்களே சொல்றேன் இல்லங்க. நீங்க தான் பேசுறது நீங்க தான் மாஸ் சினிமாவோட பயணிக்கிறீங்களே. விஜய் ஒரு மாஸ் நடிகரா எல்லா கட்சியும் ஏத்துக்குது. அவர் நம்மள ஆதரிக்கிறாரா, தனியா நிக்கிறாராங்கிறது தான் பிரச்சனை. இப்ப விஜய் வந்து தனியா திமுக ஆதரிச்சிருந்தா இல்லாம திமுக கூட்டணி ஆதரிச்சுதான் விஜய் எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. இது 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 அரசியல் கிடையாதுங்கிற. இந்த ஆபத்து நடக்குங்கிற. இப்ப அஜித்தோ அவரோ யாரோன்னா இந்த சினிமாங்கிற ஒரு மாஸ் ஹீரோ மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவரா இருக்கிறாரு. அதை நம்ம பக்கமா மாத்திக்கிறோங்கிற கண்ணோட்டம் இருக்க தவிர இது மாதிரி மாஸ் ஹீரோக்கள் இப்படிதான் வளர்ந்து நிற்பாங்க. எம்ஜிஆர் அதை தான் பண்ணாரு. இப்ப விஜய் இதுதான் பண்ணிருக்காரு. ரஜினி அதை மிஸ் பண்ணிட்டாரா? ரஜினி அதை மிஸ் பண்ணிட்டாருன்னா ரஜினி வந்து ஒரு ஆனா ரஜினி தான் அதை கட்டமைக்கிறாரு. அப்ப ரஜினியோட ஆதரவு இருந்தா நம்ம ஜெயிக்கலாங்கிற கண்ணோட்டம் இருந்தது இல்ல. ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா இது மாதிரி நிலைகள் வந்திருக்கலாம். முன்ன பின்ன இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப ரஜினி இதுல வந்து கமல் இடையில வந்திருக்காரு. ரஜினி அதோட நீட்சியாக மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் வச்சு இது மாதிரியான கண்டென்ட் ஒண்ணுத்துக்கு உதவாத சப்ஜெக்ட்ல வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு நடக்க கூட முடியாத ஒரு 50 பேர் அடிக்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா? அதோட நீட்சியாக ரஜினி ஃபர்ஸ்ட் பண்றாரு. அதோட விஜய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நடிகரா வராங்களா மாஸ் ஹீரோ. இந்த சினிமா இருக்குல்ல, இந்த சினிமா நம்ம மாதிரி கடல் பொழுது பார்த்துட்டு ஜாலியா பார்த்துட்டு வந்துருவீங்க. சினிமா கிரிட்டிக் பண்றவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்களோட ரெண்டு பக்கத்துல போட்டோ எடுப்பீங்க. குடும்பத்தோட கூட்டு போய் போட்டோ எடுத்துப்பீங்க. ஆனா ஓட்டு போட மாட்டீங்க. ஆனா மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்க அவ்வளவு ஆர்வமா குடும்பத்தோட போட்டோ எடுத்துக்க போது மக்கள் ஓட்டு போடக்கூடாதான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓட்டு போடுவாங்க. அப்ப அதோட அது பயணிக்கிறது. நான் எதை சொல்ல வந்தேன்னா விஜய் அரசியல் இப்போ இதெல்லாம் பண்றாரு. அவர் வந்து இப்படிலாம் விட்டுருங்க. அவர் வந்து தன்னோட அரசை ஸ்தாபிப்பதற்கு முதல் நாள்ல இருந்தே எதை வேணுமாலும் பண்ற ஒரு நபரா மாறி இருக்கிறாரு. கூட்டணி கட்சிகளை போய் கெஞ்சுறாரு, கேட்கிறாரு. திமுக கூட்டணியில தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்கள கூடாதுன்னு சொன்னவர் கூப்பிடுறாரு. அமைச்சர் பதவி ஆசை எடுத்து கூப்பிடுறாங்க. எல்லாம் நடக்குது. அதுக்கு பிற்பாடு இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து கூப்பிடுறாரு. அமமுக வேட்பாளரை தூக்கிட்டு வந்து வச்சிருக்காரு. அவர் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆளை வச்சிருந்தாப்புல அவரு தினகரன். அவரை கூட்டு போய் வச்சிருக்கிறாருங்கிறது வந்து இது வரைக்கும் பாரம்பரியமா கட்சி நடத்தினவங்க வந்து என்ன பண்ணாங்களா தான் சொல்லியிருக்கா உதயநிதி. கூத்தரோட கேவலமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாருங்கிறது